இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் உன்னத பாட்டு 2:5. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். இந்த வசனத்தை கொடுத்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே மணப்பெண் தன் மணமகனின் அன்பை ரொம்ப ஆழமாக அனுபவிக்கிறாள். இந்த அன்பின் மகிழ்ச்சியால் அன்பில் மயங்குகிறேன் அப்படின்றத சொல்கிறா. திராட்சை ரசத்தால் என்னைய வலிமையாக்குங்க, ஆப்பிள் பழங்களால் புத்துணர்ச்சி அடைய செய்யுங்கன்னு சொல்கிறா. அவருடைய அன்பு என் இருதயத்தை முழுவதுமாக நிரப்பியுள்ளது அப்படின்றத பாடுறா. இதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, தேவனுடைய அன்பை அனுபவிக்கும் போது விசுவாசிகள் அவருடைய கிருபையாலும் வார்த்தையாலும் தொடர்ந்து பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நினைவூட்டுகிறது. நம்மளுடைய தேவைகளுக்காக மட்டுமே தேவனை தேடுறோம். என்றைக்காவது நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்த தேவனை தேடி இருக்கோமான்னு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கடவுளாக மட்டுமே பார்க்குறோம். ஆனால் கடவுளை நண்பராகவும் பார்க்க பழகிக்கிறணும். ஏன்னா நட்புக்குள்ளே எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும். ஆமேன்.